மாலை வணக்கம். இந்த டார்கெட் நூலகத்தின் 2வது கவியரங்கில் என்னை அழைத்ததற்கு மிக நன்றி. உன் வாழ்க்கை உன் கையில் என்ற தலைப்பில் நான் ஒரு சிறு கட்டுரை எழுதியுள்ளேன். அந்த கட்டுரையை தங்களிடம் வாசிக்க உள்ளேன். உன் வாழ்க்கை உன் கையில் என்ற தலைப்பு மிக அருமையான தலைப்பு. இந்த தலைப்புக்கு எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக தான் பொருந்தும். இதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று நம் உழைப்பு. அந்த காலகட்டத்தில் இயற்கையை நம்பியே அனைவரும் உழைத்தனர். இக்காலகட்டத்தில் செயற்கையாக பல உழைப்புகள் உருவாகி செயல்படுகிறது. எனினும் இதுவும் ஒரு உழைப்பு தான். நாம் செய்கின்ற எந்த ஒரு உழைப்பும் உண்மையாக இருந்தால் அந்த உழைப்பு வாழ்க்கையில் மிக நன்றாகவே நகரும். மேலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உழைப்பு மிக அவசியமான ஒன்றாகும். எந்த அளவுக்கு முயற்சி செய்து உழைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையும் முன்னேறுகிறது. அவன் உழைக்கும் உழைப்பு அவனையும் தாண்டி அடுத்த தலைமுறையையும் பாதுகாக்கும். அந்த அளவிற்கு உழைப்பு என்பது மிக ஆற்றல் வலிமை உடையதாகும். சேற்றில் நீ கால் வைத்தால் உன் வீட்டில் சோற்றிற்கு பஞ்சமில்லை. இது என் புதுமொழி. உன் வீட்டிற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கும் பஞ்சமில்லை. ஒரு நாடு வலிமையாக உருவாவதற்கு அந்த நாட்டின் மக்களின் உழைப்பு மிக முக்கியம். மக்கள் உழைத்தால் அந்நாட்டின் பொருளாதாரம் உயரும், நாடும் வளரும், மக்களும் செழிப்படைவார்கள். இதற்கு ஒரு உதாரணமான நாடு ஜப்பான். ஹிரோமா, நாகசாகி என்ற நகரங்களில் மண்ணில் இல்லை நெஞ்சில் வாங்கிய குண்டுகளை மறந்து தூக்கி எறிந்து முன்னேற்றம் அடைந்தார்கள் இந்த ஜப்பானியர்கள் தான். அதே போல்தான் ஒவ்வொரு நாட்டு மக்களும் உழைப்பில் உயர்ந்தால் இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. உழைப்பிற்கு எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை நாம் அறிவோம். உழைப்பு என்பது நமக்கும் நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மிக உதவியாக இருக்கும். ஆகவே மனிதனே ஓடு ஓடு உழை உழை உழைத்து கொண்டே இரு. இந்த உழைப்பினால் ஒரு சிறிய பகுதியை சேமிக்க கற்றுக்கொண்டால் நம் தலைமுறையை அது காக்கும். அதுவே மனிதா, உலகில் உன்னை மட்டும் நம்பு, உன் கையை மட்டும் நம்பு, உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி, வணக்கம்.